வானிலை குறித்தான ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்திருக்கிறோம். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வரும் 23ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வரும் 23ஆம் தேதி சென்னை உட்பட 6 மாவட்டங்களுக்கு 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய இந்த 3 மாவட்டங்களுக்கு 24ஆம் தேதி மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அக்டோபர் 23ஆம் தேதி சென்னை உட்பட 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வரும் 24ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய இந்த 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, அது குறித்தான விரிவான தகவல். வரக்கூடிய 23 மற்றும் 24 ஆகிய 2 நாட்கள் தமிழ்நாட்டிற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 23ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போல அக்டோபர் 24ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், இன்று தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 7 நாட்கள் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கனமழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி லாவண்யா.